மதுவண்ணா திவ்யா 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 மாதவண்ணா ஃபோன் பண்ணியிருந்தாரு. நம்ம பிரச்சனைலாம் தீர்க்கிறதுக்கு அவர் ஏதோ வழி சொல்லியிருந்தாரே உங்ககிட்ட. அது என்ன ஐடியா திவ்யா? அப்புறம் அவர் இங்கே கொஞ்ச நாளைக்கு தங்க வரதா சொல்லியிருக்காரு. இங்கயா? நீ தானே நான் தனியாக இருக்கேன், போர் அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். உனக்கு ஒரு கம்பெனி கிடைக்கும்ல. ஓ சண்டே அதுவுமா இவனுங்க வேற நிம்மதியாக இருக்க விட மாட்டானுங்க. ஹலோ. ஆ ஆ சரி சரி சரி. ஆத்திரத்தோட வந்த மந்தாகினி இவனா படை தளபதி? இதுவா ரஜபுத்திரர்களோட ரத்தம்? அரை நாளிகை நேரத்துக்கு கூட இவனால என்ன சந்தோஷப்படுத்த முடியல. ராஜசபையோட மானத்தை காக்க ஆம்பளைங்க யாருமே இங்க இல்லையா? அப்படின்னா மகாராஜாவே வந்து அவரோட வீரத்தை காமிக்கட்டும். உங்களையும் என் அந்தப்புறத்துக்கு வரவேற்கிறேன். ராஜா ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. டேய் நல்லா இருக்கியா? டிக்கில லக்கேஜ் இருக்கு, எடுத்து உள்ள வை. சரிங்கண்ணா. நல்லா சாப்பிடுறது இல்லையாம்மா? ஆளை பார்த்தா ரொம்ப மெலிஞ்சு போன மாதிரி இருக்கிய. என்னடா கல்யாணம் பண்ணிட்டு வந்து பட்னி போடுறியா அவள? நான் எல்லாம் டைமுக்கு செஞ்சு தானே வைக்கிறேன், அப்போ தானே சாப்பிட மாட்றா. சாப்பிடலன்னா அன்போட காதலோட வாயில ஊட்டணும். எந்த ஒரு பொண்ணு அழகா இருக்கிறதுக்கு காரணம் அவன் புருஷன் கவனிக்கிறத பொறுத்து தான். என்னம்மா சொல்ற? என் ரூம் எங்கடா? அங்க கொண்டு போய் வைப்போ. சரிண்ணே. வேலைக்கு போலியாடா இன்னைக்கு? நீ வரதுனால லீவ் போட்டானே. நீ ஒன்றும் லீவ் போடுத்தவல, கிளம்பு. என்ன பார்த்துக்க தான் உன் பொண்டாட்டி இருக்கால. என்னம்மா சொல்ற? நான் வந்ததை பார்த்து உன் முகத்துல சந்தோஷத்தே காணோம். நல்லதா போச்சு, ஒரு நாள் சும்மா லீவ் எடுக்க வேண்டாம்ல. திவ்யா, நீ அவர் மனசு கோணாம கொஞ்சம் அன்பா நடந்துக்க. என்ன, அவர் நல்ல மனுஷன்தான். என்னதான் இருந்தாலும் இந்த கடனை தீர்க்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன்னு சொல்லியிருக்காருல்ல. சரி, அப்போ நான் கிளம்பட்டுமா?
என்ன பண்ற? ஏன் தனியா உட்காந்துருக்க? உட்காரு உட்காரு. என்னை பார்த்து நீ பயப்பட தேவையில்ல. உனக்கு பிடிக்காத எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன். அதுக்கு பதிலா நிறைய கதை சொல்லி உன்னை சந்தோஷப்பட தான் செய்வேன். நீ உட்காரு. உட்காருமா, உட்காருடி. என்ன பயந்துட்டியா? நீ நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு கெட்டவன் கிடையாது நான். நீயா சொல்லாம உன் உடம்ப நான் தொடவே மாட்டேன். என்ன நான் சொல்லாமலா? அப்படின்னா நான் சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் நடந்த மாதிரி தான். அன்னைக்கு நீங்க என் உடம்ப தொட்டது கூட ஃபோர்ஸ் பண்ணி தான். அப்படி கட்டாயப்படுத்தி சொந்தமாக்க எல்லாராலையும் முடியும். ஆமா, கட்டாயப்படுத்தி சொந்தமாக்கிக்கு எல்லாராலையும் முடியும். அது காட்டோட நீதி, மிருகத்தோட நீதி. ஆனா இங்க ஊமாயாலே நான் சொல்ல வைப்பேன். எப்பவுமே நடக்காத கனவு. நீங்க பெரிய பணக்காரனா இருக்கலாம். என் கழுத்துல இருக்கிற தாலி மேல நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், நீங்க என்னோட உடம்புல உங்க விரல் நுனியால தொட நினைச்சா கூட நான் அந்த நிமிஷமே என் உயிரை விட்டுருவேன். இது நான் பண்ற சத்தியம். அப்படின்னா என்னோட சபதத்தை நீ கேட்டுக்கோ. நீ எனக்கு மட்டும் சொந்தமாவ. என்ன நீ சபிச்ச வாயாலேயே என்ன நீ வாழ்த்துவ. உன் உடம்புல என்னால் ஏற்பட்ட காயத்தை திரும்ப திரும்ப பார்த்து நீ சந்தோஷப்படுவ. நம்ம 2 பேரோட உடலும் ஒரே ஆத்மாவா மாறும். அதுக்கு இந்த தலைமுறைக்கு தெரியாத ஒரு காம ரசம் என்கிட்ட இருக்கு. அதை நான் உனக்கு கத்துத்தரேன். நீ எனக்கு ஒரு 7 நாள் டைம் தரணும். அந்த 7 நாளுக்குள்ள உன்னோட சத்தியத்தை நான் உடைச்சி எரிஞ்சிட்டேன்னா நீ எனக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நான் உன் வழியில எப்போதுமே குறுக்க வரவே மாட்டேன். நான் கொடுத்த காசு கூட கேட்க மாட்டேன். நீ கொஞ்சம் யோசிமா. யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுக்கு மேல தேவையில்லாம என்கிட்ட பேசுனீங்கன்னா நான் போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும். எதுக்கு? இந்த கையால் ஆவாதுங்கிட்ட வாழ்றதுக்கா? ஆமா, அவர் என்னோட புருஷன். அப்படியா? கட்டின பொண்டாட்டிய எவனோ தெரியாத ஒருத்தன் கூட விட்டுட்டு போறது தான் நல்ல புருஷனுக்கு அழகா? நீ எதுவுமே செய்ய வேணாம். நான் சொல்ற கதையை கேட்கறதுக்கு மட்டும் நீ எனக்கு 7 நாள் டைம் தரணும். அதுக்கப்புறம் கூட உனக்கு என் மேல விருப்பம் இல்லைன்னா நீ இருக்கிற திசை பக்கம் நான் திரும்பி பார்க்கவே மாட்டேன். அப்புறம் இந்த கடன்லேருந்து உங்க 2 பேருக்கும் விடுதலை கிடைக்கும். டேக் யூ ஓன் டைம்.